பச்சை மிளகாய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அதோட காம்பையெல்லாம் இதே போல் தனியாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கல்லுப்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு, நீர் விடாமல் இருக்கிறதுக்கு அதில் 2 பச்சை மிளகாய் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நீர் விடாமல் இருக்கும். அரிசியில எல்லாம் வண்டுகள் எல்லாம் வராமல் இருக்க அதில் காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அரிசியில் வண்டுகள் வராமல் இருக்கும். பூண்டு உங்களுக்கு சப்போஸ் நிறைய உரிக்க வேண்டியது வந்துருச்சுன்னா நீங்கள் பேனில் லைட்டாக ஒரு 10 செகண்ட் மட்டும் சூடுபடுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு உரிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சர்க்கரையில் எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு 4 கிராம்பு போட்டு வச்சுக்கோங்க. அந்த கிராம்பு வாசனைக்கு எறும்புகள் வராது. மிக்ஸி ஜாரோட பிளேடுகள் எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு அதில் கல்லுப்பு அடிக்கடி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த பிளேடு ரொம்பவே ஷார்ப்பாயிரும். இந்த பவுடர் பண்ண கல்லுப்பை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொடி உப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். ஹெல்த்துக்கும் நல்லது. யூஸ் பண்ணாத பழைய கத்தி இருந்துச்சுன்னா ஒரு 10 செகண்ட் சூடுபடுத்தி இந்த மாதிரி கவரில் போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் வாங்கும்போது சீல் பண்ண மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே போல் இருக்கும். ரொம்பவும் கத்தியை சூடுபடுத்தக்கூடாது, ஓட்டையாயிரும். தேங்க்யூ.